காலை வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் 30. வாய்மை. குறள் 291. வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். மீண்டும், வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். இதன் விளக்கம்: வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால், அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் என்பதை அறிவோம். மீண்டும், வாய்மை என்று கூறப்படுவது யாது எனில், அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் என்பதை அறிவோம். நன்றி, வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன், சென்னை.